அன்பு நண்பர்களே, இனிய காலை வணக்கம். பணம் பற்றிய சில வார்த்தைகளை பகிர ஆசைப்படுகிறேன். பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தான், மறுக்கலை. அந்த பணத்துக்காக ஓடலாம், பிசாசுமை அடையலாம், தவறில்லை. அசுரத்தனமாக சேமிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த பணமே உலகம்னு வாழக்கூடாது. இதுதாங்க நான் சொல்ல வர இன்றைய காலை செய்தி. அந்த பணத்தை கலர் பேப்பரை பார்க்கக்கூடிய மனோநிலையும் வச்சுக்கணும். பகிர்தல் என்ற ஒரு உயர்ந்த குணத்தை சரீரத்தை வளர்த்துக்கணும். குறிப்பாக 60 வயசை தாண்டுறீங்களா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதிகமாக இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது தேவைக்கு மிஞ்சி இல்லை, அதிகமாக இருந்ததுன்னா பகிர பழகுங்க. ஏன்னா எந்த செகண்டு என்ன முடியும்னு தெரியாது, எப்போ எவன் செத்து போவான்னு தெரியாது. இது ஏதோ இளவு வைராக்கியம், பிரசவ வைராக்கியமாகி ஏதோ ஒரு மரணத்தை வச்சு நான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு விக்ரம்குமார காலையில் செத்துட்டார், அந்த மரண வைராக்கியத்தை விஜயகுமார் படாத்துலான்னு நினைக்காதீங்க. நானே சாவ போகிற இறுதி கட்டத்தில் இருக்கிற ஒரு இதய நோயாளி தான். சரி, பணத்தை எப்படி செலவழிப்பது தான் இன்றைக்கி டாப்பிக்கு. எந்த காரணத்தை கொண்டும் சோம்பேறிகளுக்கு உதவி செய்யாதீங்க. உங்கள் பணம் எந்த காரணத்தை கொண்டும் கை கால் நல்லா இருந்து வேணும்னே சுத்தராங்க பாருங்கள், பிச்சை எடுத்துக்கிட்டு, அவர்களுக்கு உதவி செய்யாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் பணத்தை இந்த டாஸ்மார்க்கில் போய் குடிக்கிறேன், வாழ்க்கை விரக்தியாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவர்களுக்கு உதவி செய்யாதீங்க. வாழ துடிக்கிறவர்களும் விளிம்பில் வாழறவங்களும் வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஏழைகளுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் உதவி செய்யுங்க. என்னை எடுத்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு என் தாய் தந்தைக்கு தவசம் பண்ண மாட்டேன், அனாதை குழந்தைகளுக்கு உணவு அளிப்பேன் அந்த நாட்களில். இதுதான் என்னுடைய வாழ்வியல் கொள்கை. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். புரியுதுங்களா? எந்த காரணத்துக்கு கொண்டு பணத்தை இந்த மாதிரி தான் நீங்கள் செலவு பண்ணணும். அடுத்து, ஒருவருக்கு உதவி செய்வதாக வாக்களிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு உயிரை கொடுத்தாலும் செஞ்சுருங்க. இல்லைன்னா வாக்கு தராய், நம்பிக்கை மட்டும் தரவே தராது. நம்பிக்கை அது பணத்தில் தான் இல்லை, ஏதோ ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களாலும் சரி, எதை செய்யறதுனாலும் சரி, நம்பிக்கை மட்டும் தராதிங்க. நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லிட்டீங்கன்னா உயிரே போனாலும் கடைப்பிடிச்சிருங்க. ஏன்னா உங்களை மழை போல் நம்பி நீங்கள் செய்வீங்கன்னு நம்பி அந்த மனிதர்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாவாங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் ஏமாற்றிங்கன்னா அது கொலைகாரனை விட மன்னிக்க முடியாத குற்றம் நம்பிக்கை துரோகம். ஏன்னா உங்கள் பேரில் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. தயவு செஞ்சு இந்த உரையை பெருசாக எடுத்துக்காமல் இதுக்குள்ளே இருக்கிற உள்கருத்தை மட்டும் எடுத்து கடைப்பிடிங்க. இந்த நாள் சிறப்பாக இருக்கும்.